வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்ஃபோசிஸ் லிமிடெட். இன்ஃபோசிஸ் லிமிடெட் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஒன் ஆஃப் த மேஜர் ஐடி கன்சல்டிங் சர்வீஸ் நம்ம இந்தியால. இவங்க இந்தியால மட்டும் இல்ல, அவுட் சோர்ஸ்ல மீன் யுஎஸ், யூரோப் இந்த மாரி கண்ட்ரீஸ் கூட அவுட் சோர்சிங் சர்வீசஸ் பண்றாங்க. எந்த மாரினாக்கா, இப்போ அக்கவுண்ட்ஸ், ஃபைனான்ஸ் கூட பண்றாங்க. ஃபைனான்சியல் செக்டார் பிளஸ் அக்கவுண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அப்புறம் இந்த பில்லிங்கு, பேங்கிங்கு இந்த மாரி செக்டார்ஸுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒன் ஆஃப் த மேஜர் கம்பெனி. இன்ஃபோசிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் வியூல டே டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 1655, லோ வந்து 1618ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1924ல இருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1300ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2006. ஸோ ₹2000 ரீச் ஆயிருக்கு ஆல் டைம் ஹை. பிஇ பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 23.79 ஆவரேஜா இருக்கு. அதாவது ஒரு ஃபேரான பிஇன்னு சொல்லலாம். செக்டார் பிஇ வந்து 29.88ல இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இன்க்ரீசிங் ஹோல்டிங் வந்து ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு பைபேக் பண்ணாங்க. நான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஸ்டாக் ஒன்றும் நிறைய இல்லை, ஒரு 7 8 இருந்துச்சு. பைபேக்ல ஒரு கொடுத்து 30% கொடுத்துட்டு திரும்ப ஒரு 2 3 நம்பர் வாங்கியிருக்கேன். அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா டிஐஐ டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங் இன் லாஸ்ட் குவார்டர். ஸோ லாஸ்ட் குவார்டரில் அவங்க வித் ப்ராஃபிட்டை வெளியில் எடுத்திருக்காங்க டிஐஐ. வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஇ லெஸ் தென் 3 இயர்ஸ் ஆவரேஜ். த்ரெட்ஸ் இன்னும் எதுவும் இல்லை. ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 2024 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஒரு மாதிரி லிட்டில் பிட் ஹை ஆகி கன்சாலிடேஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1641, 1800ல அவங்க பைபேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1500 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அப்பயே 300 ப்ரீமியம்ல அவங்க பைபேக் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே கம்பெனி இந்த மாதிரி பைபேக் பண்றாங்கனாக்கா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கு. கம்பெனி இன்னும் நிறைய டெவலப் பண்ணி ஷேர் வேல்யூ இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஐடியாஸ் இருக்கு அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 45 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 56% பை கொடுத்துருக்காங்க, 2% தான் செல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 வீக்ல 1% மைனஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 3 மந்த்ஸ்ல 9% ப்ளஸ்ல தான் இருக்கு. 1 இயர் பேக் போட்டவங்களுக்கு 11% மைனஸ்ல இருக்கு. ஒரு மாதிரி மிக்சடா தான் இருக்கு ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் நம்மளால ப்ரைஸ் சார்ட்ல கூட பார்க்க முடியுது. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பாயிண்ட் 1656ல இருக்கு. இப்போ நம்ம என்ட்ரு ஆகியிருந்தாக்கா பெரிய வால்யூம்ல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1669ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை உடச்சி கீழே போனாக்கா 1680, அதுக்கு உடச்சி மேலே போனாக்கா 1694ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்கும்போது 1656, அதாவது பிபில இருந்து பிவட் பாயிண்ட்ல இருந்து கீழே இறங்கும்போது 1645 ஒரு சப்போர்ட். அதை உடச்சி கீழே இறங்கினாக்கா 1631, அதையும் உடச்சி கீழே இறங்கினாக்கா 1620. அதாவது எவ்ரி ₹10 ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 1640ல இருக்கு, 200 டேஸ் 1545ல இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் 100% பையின்னு இருக்கு. பீப்புள் என்ன திங்க் பண்றாங்கன்னாக்கா, ஓகே 1600ன்றது ஒரு ஃபேரான வேல்யூன்னு திங்க் பண்றாங்க. மற்றபடி நீங்க இந்த ஃபீட்பேக் பார்க்கணும்னாக்கா நீங்க மணி கண்ட்ரோல்ல போயிட்டு ஒவ்வொருத்தவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கு. 2023, 24, 25ல மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் இருக்கு ரெவென்யூல. அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரெவென்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டான ட்ரம்ப்போட இந்த அது என்னது டாரிஃப்ல இருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஐடி சர்வீசஸுக்கு அவங்கள பர்சன்டேஜ் எதுவும் போடலை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தெரியுது பாருங்க. செப்டம்பர்ல 13.05 இருந்தது ப்ரமோட்டர் ஹோல்டிங். இப்போ டிசம்பர்ல 13.31 ஆயிருக்கு. 0.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னாக்கா அது எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 27.7% வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இண்டிகேஷன், நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். எஃப்ஐ வந்து அதிகமான ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் டிஐ பார்த்தீங்கன்னா கூட 37.85%. லாஸ்ட் குவார்டர் அவங்க வித்திருக்காங்க, பட் இருந்தாலும் ரிமைனிங் 37.8% அவங்கள்ட்ட இருக்கு. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, எல்டிஐ மைண்ட்ரி, டெக் மஹிந்திரா, இன்னும் லிஸ்ட் போயிட்டு இருக்கு. அது நீங்க இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மணி கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ல.
இதுல பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து இன்ஃபோசிஸ் 23.79 அது ஒரு ஃபேரான வேல்யூவேஷன்ல இருக்கு. அப்புறம் விப்ரோ அத விட பெட்டரா இருக்கு. ஸோ விப்ரோவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ் வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னாக்கா, ம் இப்போ புதுசா என்டர் ஆகுறவங்க கூட 1, 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். அதாவது 1 கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். போக, போக அதுக்கு இன்னும் இறங்கும்போது இன்னொன்னு ஆட் பண்ணிட்டு போலாம். இதெல்லாம் லாங் டெர்ம் வெல்த் பில்டிங்குக்கு நல்ல ஸ்டாக். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 23 பிஇல இருக்கு. அப்புறம் கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டெர்ம். லாங் டெர்முக்கு 1, 2ன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. தேங்க் யூ.